ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ தான். அக்கா உங்களுடைய மூச்சே விட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு எனக்கு மூக்கு அடைக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டெலிவரி வீடியோ. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சிஸ்டர் அதாவது எப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் கேள்வியுமே கேட்குறீங்க. சிஸ்டர் நீங்கள் ஒடிசாவில் மேரேஜ் பண்ணி நீங்கள் வந்ததுனால அங்கே நம்ம தமிழ்கார பொண்ணுங்களுக்குமே அங்கே மாமியார்மார்கள் நிறைய பேருக்கு டெலிவரிலாம் பார்த்துருக்குறாங்க, கூட சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலியோடைய சூழ்நிலை வேறேன்னு கூட சொல்லலாம். என்னுடைய ஃபேமிலியோடைய சூழ்நிலை வேறேன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, என் ஹஸ்பண்டுடைய அக்காவுக்கு இங்கே நாங்கள் கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக நாங்கள் பேசி முடித்ததுக்கு பிறகு நாங்கள் நானே என் ஹஸ்பண்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டோம். மறுபடி அங்கே போய் ஒரு 3 மாதங்கிட்ட வேலை பார்த்துருப்பேன். அதேமாரி நான் ஒரு லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அங்கே போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் கழித்து தான் பெரிய பாப்பா எனக்கு உண்டானா. பெரிய பாப்பா உண்டானதுக்கு அப்புறமேட்டு நான் ஒடிசா வரவே இல்லை. பாப்பா பிறந்து 6 மாதம் பிறகு தான் நான் ஒடிசா வந்தேன். அதுவுமே என் ஹஸ்பண்டோட அக்காவுக்கு அன்றைக்கி டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி தான் என் ஹஸ்பண்ட் வா, இதுக்கப்புறமேட்டு உனக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் எனக்கு வளகாப்பு நடந்தது எல்லாமே தமிழ்நாட்டிலே எங்கள் அம்மா வீட்டில் தான். நிறைய பேர் அதை பற்றி சொல்லுங்கக்கா, உங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நான் இங்கே லவ் பண்ணி வரும்போது என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரிமா உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், நல்லபடியாக பார்த்துக்கிடுமே, அவளை கூட்டிகிட்டு போகிறேன், ரிட்டன் நான் அவளை உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன். நான் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போனதுக்கு பிறகு அக்காவுக்கு இங்கே மேரேஜ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் சொன்னேன், என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவியானதுக்கு, இல்லை நமக்குன்னு ஒரு குழந்தை உண்டானதுக்கு அப்புறமேட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன்ட்டாங்க. அப்புறம் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அம்மா இவங்க ஸ்டார்டிங்கில் அம்மா கிட்ட உண்மையை சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனதுனால அம்மாவுக்கு என் ஹஸ்பண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இதனாலேயே எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க. தம்பி 2 பேருமே ஒரு 3 மாதங்கிட்ட அவங்க ரொம்ப கோவமாக இருந்தாங்க. அப்புறம் பாப்பா உண்டானது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாப்பாவுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது தம்பி 2 பேருமே என்னை பார்க்க வந்தாங்க. அப்புறம் அவங்களுமே எங்ககிட்ட நல்லா பேசிட்டாங்க, என் ஹஸ்பண்டுக்கிட்ட. அப்போ நாங்கள் ஈரோடில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம். அங்கே என் ஹஸ்பண்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்றதுக்கு அவங்க போயிருந்தாங்க. எங்கள் அம்மாவை என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவில் பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியும். அவங்க கூப்பிட போய் என் ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட பழகின விதங்கள் எல்லாமே எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால, என் தம்பிங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போனதுனால கோவத்தை எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாங்க. அப்புறம் நான் மாசமாக இருக்கேன்னு சொன்ன உடனே அப்போ ஃபஸ்ட்டு டைம் தீபாவளி வந்துச்சுங்களா. அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளி வரதுனால நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. என் ஹஸ்பண்டுமே அழைச்சிருந்தாங்க. நானும் அவங்களும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நாங்கள் எங்கே வேலை பார்த்தோமோ அங்கேயே தங்கிட்டோம். அப்போ சொல்லி எனக்கு ஒரு 6 மாதம். அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, பாப்பாவுக்கு வளகா போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதாவது எங்கள் வீட்டு தரப்பில் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்ன உடனே அம்மா மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு வளகா போட்டாங்க. இங்கே ஒடிசாவில் எப்படி வளகா போடுவாங்கன்னா, இங்கே நமக்கு ஆசைப்பட்ட பொருட்கள், சாப்பாடு, அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் அதிகமாக ஸ்வீட் இதெல்லாமே செஞ்சு கொண்டு வயசான பாட்டிமார்கள் ஒரு 5-6 பேரை கொண்டுட்டு இங்கே நம்மக்கிட்ட பேசுவாங்க. பேசினதுக்கு பிறகு எல்லாமே இங்கே மாமியார் வீட்டில் தான் இருக்கும். வளகாப்புனா அதுதான் நம்ம கை நிறைய வளையல் போட்டு செய்வோம். இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதை வேணால் தனியாக ஒரு இதில் வேணால் சொல்லிக்கலாம், ஒரு வீடியோவில். இங்கே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா, ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் கை நிறைய வளையல்லாம் போட்டு அப்புறம் ஒரு 2-3 வகையான சாப்பாடு, இல்லைன்னா 7 வகையான சாப்பாடு, இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமைச்சு சாப்பாடு போட்டு அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வளகாப்பு. அந்த மாதிரி அம்மா செய்வோன்னு சொல்லிட்டு என்னைய அப்புறம் நாங்கள் எங்கே வேலை பார்த்தோமோ அங்கே அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் எங்கன்னா நம்ம வீட்டிலே வளகாப்பு போட்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பெரியம்மா வீட்டில் அதுவுமே வைக்கலன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக அங்கேயே வச்சு அம்மா எனக்கு பேறுகாலம் எல்லாமே பார்த்தாங்க. அந்த வளகா போட்டதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட வரல. அப்புறம் கொஞ்சம் வயிறு வலின்னு சொல்லிட்டு அப்புறம் 1ஆம் தேதி அன்றைக்கி எனக்கு எப்படி டேட் கொடுத்துருந்தாங்களோ, எனக்கு 7ஆம் தேதி என்னமோ டேட் கொடுத்தாங்க. 1ஆம் தேதி வயிறு வலினோடனே நாங்கள் போனோம். ஆனால் பாப்பா பிறந்தது என்னமோ 9ஆம் தேதி தான். என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாப்பா அக்கி குடிச்சிட்டா. அங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நிறைய சிரமப்பட்டதுனாலேயே என்னமோ தெரில, மாத்திரை மருந்து ஊசிலாம் போட்டதுனாலேயே என்னமோ தெரில, பாப்பா அதிகமாக அக்கி குடிச்சிட்டா. பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி போல் பெரிய பாப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அப்போ கூட என் ஹஸ்பண்ட் 10 நாளுமே என் கூட அவங்களுமே கஷ்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க, தம்பி 2 பேர், அம்மா, அப்புறம் பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே. எனக்கு பெரிய பொண்ணோட டெலிவரிக்கு என் கூட எல்லாருமே இருந்து
அம்மா தான் எனக்கு டெலிவரி பார்த்தாங்க. பாப்பா வந்து மூத்த பொண்ணு சிசரிங்கிறனால 2வது நம்ம வந்து எப்போ டெலிவரி ஆனாலுமே 2வது பிள்ளையும் நமக்கு வந்து சிசரிங் தான் இல்லைங்களா. அதனால் அம்மா வந்து ஒரு மாதங்கிட்ட வச்சுருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லைம்மா நான் அவளை கூட்டிகிட்டு வந்து நானே பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் என் பாப்பாவுக்கு எனக்கு தேவையானது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். சமையல் விஷயங்களாக இருக்கட்டும், மற்றபடி எனக்கு கவனிச்சிக்கிட்டது எல்லாமே ஹஸ்பண்டு தான். ஈரோடில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா. அப்புறம் அங்கே கோட்ரஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அம்மா வீட்டிலேருந்து, அங்கே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் என்னுடைய ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு எனக்கு தேவையானது எல்லாமே எங்கள் அம்மா வீட்லேயும் என் ஹஸ்பண்டும் பார்த்துக்கிட்டாங்க. 2வது வந்துமே பாப்பாவை வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் தான் என் வயிற்றில் உண்டானா. அப்போ எனக்கு 6 மாதம் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வந்து உனக்கு இந்த குழந்தைக்கு டெலிவரி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க மாதிரியா, அதனால் நம்ம வந்து ஒடிசாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நீங்கள் ஒடிசா கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு மாதங்கிட்ட என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி கொஞ்சம் நிறைய விஷயங்களும் எங்களுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் செட் ஆகாதுங்களா. அதனால் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எப்போதுமே நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கிட்ட ஒன்றா சாப்பிடுவோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நாங்களே எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை வந்து சமையல் தனியாக வந்து எனக்கு சமைக்க சொல்லி சாப்பிடுவாங்க. அதுவும் போக அந்த டயத்தில் நாங்கள் கொஞ்சம் டெலிவரி டைம் வேறு, எனக்கு இங்குள்ள குளிராக இருக்கட்டும் மழை டைமாக இருக்கட்டும் ஒத்துக்கிடாது. அதனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தனியாகவே சமைச்சு சாப்பிட்லான்ட்டு நாங்கள் தனியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனாலுமே அம்மாக்கிட்ட என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி கேட்கும்போது அவளுக்கு டெலிவரி பார்ப்பியாமான்னு சொல்லி கேட்கும்போது நான் பார்ப்பேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன சொன்னேன்னா, என்னை கூட்டு கொண்டு எங்கள் அம்மா விட்டுருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கவே இல்லை. கரெக்டாக சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியேவும் நமக்கு வந்து எல்லாமே நம்ம உடம்பு செக் பண்ணுறதா பிளட்டாக இருக்கட்டும் மற்றபடி எல்லாமே செக் பண்ணுறதுக்கு நம்ம 10 நாளைக்கு முன்னாடியே சிசரிங்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிரும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இங்கே ஒடிசாவில் கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே கொண்டு என்னை சேர சொல்லியிருந்தாங்க. விடிஞ்சால் நான் போய் சேரணும். இன்றைக்கி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்போ கரெக்டாக கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 3 நாளைக்குள்ளே என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் அதிகமாக சண்டை வராது. என் ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் தான் கொஞ்சம் அதிகமாக சண்டை வரும். ஆனால் என்னை வச்சு தான் சண்டை வரும். அவங்க 2 பேருக்கும் சண்டை ஏதோ ஒரு பிரச்சனையில் அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை வரும்போது கடைசி நேரத்தில் என் மாமியார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன் பொண்டாட்டிக்கு நான் டெலிவரி பார்க்க முடியாது, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும் அவங்கள பற்றி, தமிழ்நாட்டில் எனக்கு நல்லா சப்போர்ட்டாக எனக்கு ஒரு இதாக இருந்ததுனால அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவள் பார்க்கலன்னா இருக்கட்டும் நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன்னாங்க. ஏன்னா நான் ரொம்ப தேம்பி அழுததுனால. ஆனாலும் என் மனசுக்குள்ளே ஒரு பயம். ஏன்னா மூத்த பொண்ணுக்கு நான் சிசரிங் பண்ணி எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். என் கூட அதாவது வெளியுள்ள வேலைகள் நீ பார்த்தாலும் என் கூட என்னை பார்த்துக்கிறதுக்கு யார் இருப்பா. அதுவும் போக இங்கே உள்ள சாப்பாடு வகைகள்லாம் நம்ம வாயிலே வைக்கவே ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவிச்சு உப்பு போட்டு மஞ்சப்பொடி உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அவி சாப்பாடு தான் அங்கே சாப்பிடணும்பாங்க. நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. இட்லி சாதம் கொஞ்சம் குறைவான ரசம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவோம். வாய்க்கு ருசி அவங்களுக்கே தெரியும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமே பேறுகால இடத்துல நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு பலனாக இருக்கும். மருந்து குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம பப்பாளிக்காய் இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்து இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்கிறதுங்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். என்னை கொண்டு விட்டுருந்துக்கு அவங்க விடலை. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்டே நான் வந்து சொல்லாமல் அவங்கள நல்லா தூங்க வச்சுட்டு நிற மாதம் 10 நாளைக்கு முன்னாடியேவும் எங்கள் பெரிய பாப்பாவை நடக்க சொல்லிவிட்டு வயிற்றில் குழந்த ஒரு பெரிய சூட்கேஸ்க்குள்ளே எங்களுக்கு தேவையான பெட்ஷீட் பாப்பாக்குள்ளே ட்ரெஸ்ஸு எனக்குள்ளே ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து என் ஹஸ்பண்டுக்கிட்டேயே நான் சொல்லாமல் உண்மையவே சொல்லாமல் அவங்கள நல்லபடியாக தூங்க வச்சுட்டு நான் இங்கேருந்து தமிழ்நாடு போயிட்டேன். அவங்க என்னை எல்லா பக்கமும் தேடும்போது மறுநாள் என் கண்ணாரையும் நான் என் ஹஸ்பண்டை பார்த்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் என்னை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 4-5 பசங்களை வச்சு. நான் என் ஹஸ்பண்டை பார்த்தோன்னே எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு லெட்டின் பாத்ரூம்குள்ளே போய் நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா என்னை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்னை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். நைட்டு அங்கேயும் இங்கேயுமே கொஞ்சம் பட்னியாக கிடந்த மாதிரி கிடந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நைட் நேரத்தில் ஏன்னா எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு. ஆனால் இங்கே பார்த்துக்கிறதுக்கு மற்றபடி யாருமே கிடையாது. டெலிவரி டயத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி நான் அடித்து சொல்கிறது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு உள்ளவங்க ஒருத்தங்க வேணும். அது நம்ம அம்மா வீட்டா சைடாக இருந்தாலும் சரி நம்ம மாமியார் வீட்டு சைடாக இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம அந்த கோபத்தை அந்த டயத்தில் காட்டக்கூடாது. ஆனால் என் மாமியார் என்கிட்ட அப்படி கட்டினதுனால நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லாமல் புரியாமல் அப்புறம் கரெக்டாக 7 மணிக்கு ட்ரெயின் வச்சு ஒரு ஆம்பளை எவ்வளோ தூரம் தான் தேடுவாங்களோ அந்த டயத்துக்கு அவங்க தேடிட்டு அவங்க இல்லைன்னொன்னே நானும் பாப்பாவும் ஒரு நிறைய பேர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாடு போகணும் எனக்கு ட்ரெயின் வந்தோடனே ஏற்றி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு லேடிஸ் ஒரு 2 பேரும் ஒரு ஜென்ஸ் 3 பேரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஏற்றி விட்டாங்க. அப்புறம் சென்னையில் போய் இறங்கிட்டு அப்புறம் சென்னையிலேருந்து ட்ரெயின் மாதிரி அதுக்கப்புறமேட்டு அம்மா வீட்டுக்கு போனேன்.
ரெண்டாவது பாப்பாவுடைய டெலிவரிக்குமே அங்கேருந்து அங்கே போன உடனே இங்கே பாப்பா ஒரு 7 மாதம் இருக்கும்போது அந்த டயத்தில் கொஞ்சம் குளிர் டைம். நான் இங்கே வந்த புதுசில் வீட்டுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயக்காட்டில் நெல் அடிக்கிற வேலை நடக்கும். அப்போ அப்பாவுக்கு நான் கொஞ்சம் டீ கொண்டுட்டு போகும்போது கீழே ஒயரு ஏதோ ஷாக் ஆகி இருந்ததுனால கட்டாகி இருந்ததுனால அது மேலே என்னுடைய காலை வச்சதுனால கரண்ட் அடித்து என்னை தூக்கி போட்டு ஒரு பைப்புக்கு மேலே போய் விழுந்துட்டேன். அப்போவுமே எனக்கு ஒரு 7 மாதம். இந்த கை பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து எனக்கு எலும்பு முறிவு மாதிரி இருந்துச்சு. அதையுமே அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு அம்மா அந்த டெலிவரி ஒட்டி தான் எனக்கு பார்த்தாங்க. அப்போ நான் கெட்டு போட்டுட்டு அப்படியே தான் ஹாஸ்பிட்டலுமே போய் நான் போய் அட்மிட் ஆகி இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அம்மா வந்து மூத்த பொண்ணுக்கு தான் வளகாப்பெலாம் போட்டனால ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துட்டு இந்த கையோடையே வச்சுட்டு அப்புறம் நானே அந்த கெட்டை அவுத்துக்கிட்டு அதனால இப்போ கொஞ்சம் கனமான வேலைகள்லாம் பார்த்தேன்னா எனக்கு கை கொஞ்சம் வீங்கும் வலிக்குமேவும் கூட. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அப்புறம் பாப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என்னுடைய மாமியாராக இருக்கட்டும் என்கிட்ட டாக்டர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து ரெண்டாவதும் பொண்ணாக பிறந்தானா நாங்கள் வந்து குடும்பக்காட்டு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பேசுனாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னது என்ன வார்த்தை அப்படின்னா எனக்கு ரெண்டாவது பொண்ணாக பிறந்தாலும் சரி பையனாக பிறந்தாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு மாற்றி விட்டீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து நான் வந்து வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் வந்து சிசரிங் பண்ணது என் ஹஸ்பண்டுக்கிட்டையும் நான் ஒரு பர்மிஷன் கேட்கல, என் மாமியார்கிட்டையுமே நான் எந்த ஒரு பர்மிஷனுமே நான் கேட்டதே கிடையாது. அங்கே பெருசாக வருது. நான் அந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே நான் பர்மிஷன் கேட்டதே கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் செஞ்சேன். ஆனால் ஏன் மாமியாருக்கு இப்போ ஒரு இங்கே வந்து என்னுடைய சின்ன பாப்பா பிறந்து இங்கே ஒடிசாவுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்போ தான் அதுவுமே ரீசெண்டாக ஒரு 3 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி தான் மாமியாருக்கு வந்து என் மேலே அப்போ வந்து கருப்பாக இருக்கிறேங்கிற கோவம், இப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பேரனை பெற்று கொடுக்கலங்கிற கவரம். என்னை பொறுத்தளவு எப்படின்னா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு 2 பெண் குழந்தைங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால எனக்கு ஓகே. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாப்பா ரெண்டாவது பாப்பா வயிற்றில் இருக்கும்போது இதுவுமே நமக்கு பொண்ணாவே இருக்கட்டும் மரியா, பையன் வேண்டாம், தமிழ்நாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, வேண்டாம், நமக்கு பொண்ணு தான் வேணும்பாங்க. நான் 2 பொண்ணோட நான் வந்து மாற்றியும் போட்டதுனால அம்மாவுக்கு என் மாமியாருக்கு இன்னும் கொஞ்சம் என் மேலே கோவம். அவங்க உள்ளவங்களுக்கு பையங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இதாக எதிர்பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் மாமியார் வந்து எனக்காக வேண்டி எதுக்கு இங்கே ஒடிசாவில் வந்து எனக்கு டெலிவரி பார்க்கல அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்குமே என் மாமியாருக்கு எனக்கு எவ்வளோதான் விஷயங்கள் எனக்கு ஒத்து போனாலும் எங்கள் 2 பேருக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் எனக்கும் என் மாமியாருக்கும் இப்போ வரைக்குமே சரி கொஞ்சம் சில விஷயங்களில் எங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகாது. அதுக்காக வேண்டியே தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் என்னென்னா நீயே அம்மாவும் கொஞ்சம் பார்த்துருன்னு சொல்லி என்கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ரீசன் என்னுடைய டெலிவரியோட நான் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும். மற்றபடி எனக்கு டெலிவரி டயத்தில் இருந்த கஷ்டங்களை விட என் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேசி என்னுடைய மனசை காயப்படுத்தி கஷ்டப்பட்டின கஷ்டங்கள் தான் எனக்கு ரொம்ப. மற்ற பெண்கள் இங்கே தமிழ்நாட்டு பெண்கள் மேரேஜ் பண்ணி வந்தவங்களுக்கு அவங்களுடைய மாமியார் பக்கத்தில் இருந்து எந்த மாதிரி டெலிவரி பார்த்துருப்பாங்கிறது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய லைஃப்பில் என்னுடைய டெலிவரி டயத்தில் என் ஹஸ்பண்டை தவிர என் அம்மா வீட்டு சார்பாக தவிர எனக்கு வேறு யாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது கிடையாது. நான் மாசமாக இருக்கும்போது ஆசைப்பட்ட ஒரு 5 ரூபா மிட்டாய் கூட எனக்கு இங்கே யாருமே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது கிடையாது. எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் டெலிவரி டயத்தில் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் சொல்லுவேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நைட்டு 10 மணியாக இருந்தாலும் சரி ஒளிச்சு வச்சுனாலும் சரி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. லுங்கிக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லைன்னா ஃபேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் ஒளிச்சு வச்சுனாலும் சரி கொண்டு வந்து. இங்கே ரோலு அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க, சப்பாத்தியில் உள்ள சிக்கன் வச்சு மடித்து அப்பம்லாம் விற்பாங்க, ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையுமே என் ஹஸ்பண்ட் இங்கே வாங்கிட்டு வந்தாங்கன்னா என் மாமியார் அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நேற்றுக்கு நீ என்னமோ சாப்பிட்ட அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் கேட்டதுக்கான கேள்வி பாப்பா சிரிக்கிறேன் நான் சொன்ன உடனே. இங்கே அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. என் மாமியாரே கூட ஆசைப்பட்ட டயத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும் மொண்டாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. இங்கே ஒடிசாவில் சூப்பராக இருக்கும், உள்ள தேங்காய் அந்த மாதிரி பூர்த்திலாம் வச்சு செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையுமே நான் அம்மா கிட்ட செய்கிறேன்பாங்க, ஆனால் செஞ்சே கொடுக்க மாட்டாங்க. நானுமே அந்த மாதிரிலாம் கிடையாது, இதை பேசி சண்டை போடுற பொண்ணும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பொண்ணுக்கு ஒன்றுனா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, கூட மாட நானுமே ஹெல்ப் செஞ்சு நானுமே செஞ்சு கொடுப்பேன். என் ஹஸ்பண்ட் அதையே பார்த்துட்டு எனக்கு நீ டெலிவரியில் இருக்கும்போது கேட்டப்போ எங்கள் அம்மா செஞ்சு தரல, இப்போ எங்கள் அக்காளுக்கு ஒன்றே என் தங்கச்சிக்கு ஒன்றே செஞ்சு கொடுக்காங்க, நீ ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்பாங்க. எனக்கு உண்மைக்குமே சொல்லப்போனால் என்னை பற்றி நான் பெருமையை பேசிக்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அவங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு, அது நமக்கு என்றைக்குமே வந்து சேர போகிறது கிடையாது. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நம்ம நாளை பண்ண நம்ம நல்லா இல்லாட்டினாலும் நம்மளுடைய பசங்க நல்லா இருப்பாங்கங்கிறத நினச்சி தான் நிறையா பேர் இன்ஸ்டாலையாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட்லையா சிஸ்டர் லைவ்லையாக இருக்கட்டும் சிஸ்டர் உங்களுடைய டெலிவரி வீடியோ போடுங்க, என்னுடைய டெலிவரி விஷயத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டது இது மட்டும்தான்.
இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ இதுதான். நான் வந்து என்னுடைய டெலிவரி டயத்தில் எப்படி கஷ்டப்பட்டேன், எனக்கு ஏன் ஒடிசாவில் டெலிவரி நடக்கலை, இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி வந்து இங்கே வந்து சங்கராந்தி. இனிமேல் தான் சமையல் பண்ணணும். காலையிலே எழுந்துச்சி குளிச்சு பார்த்தீங்களா குங்குமம்லாம் வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் அம்மா வந்து காலைல வந்து ஹொலத்தா இந்த கலர் போடுவாங்களா அதெல்லாம் போட்டு விட்டாங்க. சித்திரம் அடிச்சிருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி கூட ஒரு 2 இடத்துல இங்கே தையல் மிஷின் வச்சதுனால பாப்பாவுமே இந்த கிண்ணத்தை காட்டுறா பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இனிமேல் தான் நான் வந்து சமையல் பண்ண போடணும். இன்றைக்கி என்ன சமைக்கிறோம், நம்ம எப்படிலாம் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லும் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.